இன்னைக்கான வீடியோவில் ருத்ராட்சம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பொன் ருத்ராட்சம் கேப் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஐம்பொன்னால் பண்ணியிருக்கோம். முதல்ல ருத்ராட்சம் அப்படிங்கிறது எப்படி வந்ததுன்னு பார்க்கலாமா? ருத்ராட்சம் வந்து சிவனுடைய ஆனந்த கண்ணீர்லேருந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க. அதில் ருத்ரம் அப்படிங்கிறது சிவனை குறிக்கிறது, அக்ஷரம் அப்படிங்கிறது கண்கள். அவருடைய கண்ணீர்லேருந்து வந்தது தான் ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சம் நம்ம அணிந்து வரனால நமக்கு மன அமைதி கிடைக்கும். ஒன்று, மன அழுத்தங்கள் எல்லாமே ரொம்பவே குறையும். நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நமக்கு அதிகப்படுத்தும். நம்மளையே அறியாம நமக்குள்ள நிறைய நன்மைகள் நடந்துட்டே இருக்கும். இந்த ஒரு ருத்ராட்சம் நம்ம அணிந்திருந்தா நம்ம வசந்தபால ஐம்பொன் ஜுவல்ஸ்ல இதே மாதிரி நீங்க ஒரே ஒரு ருத்ராட்சம் மட்டுமும் கூட வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு மாலையா வேணும் அப்படின்னாலும் நம்ம கிட்ட மாலையாவும் கிடைக்கும். இந்த ருத்ராட்சம் மாலை போட்டோ இல்ல அந்த ருத்ராட்சம் ஒரே ஒரு சிங்கிளாவோ நீங்க போட்டோ நம்ம குளிச்சோம்னாக்க அந்த ருத்ராட்சத்துல பட்ட தண்ணி நம்ம உடம்புல படும்போது அந்த கங்கை நீர்ல குளிச்ச ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கும். நம்ம வசந்தபால ஐம்பொன் ஜுவல்ஸில் இந்த ஒரு சிங்கிள் ருத்ராட்சமோ இல்லை மாலையாவோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. சிவபெருமானுடைய அருள் நம்ம கூடவே இருக்கும்.